பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அவர்களுடைய அனுபவ கருத்துக்களை கேட்பதற்கும் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது உடலான வீடு கட்டுவதை பற்றி ஏற்கனவே உள்ள பதிவுகளில் வெளியிட்டிருந்தேன். அதாவது மகான்கள் அவர்களுடைய அனுபவத்தை எளிமையாக்கி அந்தந்த காலத்தில் உள்ள மகானாகிய பாரதத்தாய் அவர்கள் மாணவர்களை உருவாக்குவது பெரும் தொண்டாக நினைத்து செய்வார்கள். ஆகவே அதற்காக ஒத்துழைப்பு தருவது மிக அவசியம். அந்தந்த காலத்தில் உள்ள மகான்கள் ஆகிய பாரதத்தாய் கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் அவர்களுக்கு அவர்களுடைய உடலுக்கு தகுந்தாற்போல் என்ன உணவு முறைகள் அவர்கள் கடைபிடிக்க சொல்லியிருக்கிறார்களோ, என்ன உணவுப் பொருள்களை தயார் பண்ணி அவர்கள் கைப்பட்டு நோய் நீக்கி பிணி நீக்கி கொடுத்திருக்கிறார்களோ அந்த பொருளை மட்டுமே அவர்கள் பயன்படுத்துவது உடலான வீட்டை கட்டுவதற்கு எளிமையாக இருக்கும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். கூடு விட்டு கூடு செல்பவர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்திருப்பது, மூலிகை குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான மற்றும் மூலிகைகள் சார்ந்த சில பொருட்களை அரைத்து கொடுத்து வைத்திருப்பார்கள். கூடு விட்டு கூடு செல்பவர்கள் அந்த பொருளை பயன்படுத்தினால் மட்டுமே நற்பலன் கிடைக்கும். ஆனால் அவர்கள் வைத்திருக்கும் பொருளை பிறருக்கு வாங்கி கொடுத்தாலோ பிறர் பயன்படுத்தினாலோ தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். அது அவர்களுடைய உடலுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். மற்ற உடல் வெவ்வேறு தன்மையுடையது. ஆகவே மகான்களை நேரில் கண்டு அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களை பெற்று அவர்கள் கைப்பட்டு உணவுகளில் உள்ள நோயெல்லாம் அழுக்கெல்லாம் நீக்கிய பிறகு அந்த பொருளை வாங்கி வைத்திருப்பவர்களை மட்டும்தான் தொடர்பு கொண்டால் மக்களுக்கு நற்பலன் கிடைக்கும். அதேபோல் திருக்குறள் அதாவது அடித்தளம் உருவாக்குதல் பயிற்சி சான்றிதழ் வைத்துள்ளவர்கள் அவர்களுக்கு தேவையான உணவு ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து வைத்திருப்பார்கள். அதில் உயிர்கொலை உணவு அவர்கள் தவிர்த்து அந்த சில ஒழுக்கங்களை கடைப்பிடித்து இருப்பார்கள். அது கீழே விழாத அளவுக்கு சரியான கட்டுமானம் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு தருவது அவர்களுடைய நல் வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலைக்கு செல்ல எளிமையாக இருக்கும். சான்றிதழ் இல்லாதவர்களுக்கு எந்த உதவி செய்தாலும் அயல்நாடு சென்று அந்த மக்கள் குடுவிட்டு குடுவாய்ந்து உடலை கட்டமைப்பு செய்ய நினைத்தாலும் மற்றவர்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு இல்லை. ஆகவே பேராசை காரணமாக மாணவர்கள் உறவினர்களோ நட்புகளோ எவரேனும் கல்வி அறிவு மருத்துவ கல்வி அறிவு உடலை காக்கும் கல்வி அறிவு உயிர்கொலை உணவை தவிர்க்காமல் இல்லை தவிர்த்திருந்தாலோ இந்த மருத்துவ கல்வி அறிவு நுணுக்கங்கள்லாம் தெரியாமல் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் போய் உதவி செய்தால் பாரதத்தாய் அவர்கள் பொறுப்பு ஏற்க மாட்டார்கள். ஒவ்வொன்றிலும் பிணி இருக்கும். ஆகவே கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடுஞ்சொற்கள் தவிர்க்க வேண்டும். காரணம் உலகில் இப்பொழுதெல்லாம் கடுமையான இதய நோய் அதிகமாக மக்களிடம் இருப்பதனால் பொறுமையாக உரையாடுதல் கடுஞ்சொல் தவிர்த்து அன்போடு பண்போடு நடத்துதல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாமல் கடுஞ்சொற்கள் பேசுவது கலகம் மூட்டுவது இவர்களெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மன்னிப்பு கீழ்ப்படிதல் அவசியமாகும்.
அந்தந்த காலத்தில் உள்ள மகானாகிய பாரத தாய் அவர்களின் தாயாகட்டும், குழந்தைகளாகட்டும், கணவராகட்டும், அவர்களுடைய பணியை முடிக்காமல் பொதுமக்களுக்கு பெரிய பெரிய பணிகள் எல்லாம் தொடர முடியாது என்பதையும் அறிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.